I love you too, Janani. அப்புறம் ஏய் ஒரே ஒரு உம்மா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஆனா நீங்க கண்ணை மூடணும். ஏய் என்னாச்சு? நான் கண்ணு மூடிட்டு தானே இருந்தேன். இத்தனை நாளா இந்த அறையில நம்ம கண்ணியமா இருந்தோம். நாளைக்கு தானே ஹனிமூன். அத்தை நம்பிக்கையை உடைக்கணுமா? எனக்கு ஒரே ஒரு நாள் கட்டுப்பாடா இருக்க முடியாதா சொல்லுங்க? ஜனனி, நீ சொல்றதும் சரிதான். அத்தை நாள் குறிச்சிருக்காங்க, அதை மீறணுமா? நீ இப்படிதான் பேசியே சாதிச்சிருவ. யாரு, நானா? நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். அப்படியா? ஆனா அம்மானா அவனுக்கு பெரிய மரியாதை இல்லை. உனக்கு எடுக்க வேண்டாம். சரி நான் அங்கே போட்டுமா? போடான்னு அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்ற. போறேன். குட் நைட். படுத்துக்க. குட் நைட். குட் நைட். டேய் நல்லா கேட்டுக்காங்கடா. டீ குடிக்க போகிறேன், சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சிவாவை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவன் நிறுத்தினா நீயும் நிறுத்தணும், அவன் போனால் நீயும் போகணும். அண்ணே கவலையே படாதீங்க, அவன் காரை ஒட்டிகிட்டே போகிறேன். பின்னாலேயே ஒட்டிட்டு போனால் அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா? உண்டோ கூடவே போகணும், ஆனால் அவனுக்கு தெரியக்கூடாது. சரிண்ணே. அழகா இருக்கு. தேங்க்ஸ் த. அத்தை மாத்திரைலாம் கரெக்டா போடணும், மறந்துடக்கூடாது. மறந்தா நீ விட்டுருவியா என்ன? ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன். சரி சரி, எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போனவர். சரி. நைட்டு என்னாச்சு? நல்லா தூங்குனியா? என்ன யோசிக்கிற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா? ஏன் நடிக்கிற? நீ தானே கதவை தட்ட. புரியுது.
நல்லா தூங்கிட்டு இருந்தவரு கதவை தட்டி எழுப்பி விட்டது நீங்க தானே? நான் தான். நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கல. இத்தனை நாளா ஒழுங்கா இருந்த நாங்க ஒரு நாள் இருக்க மாட்டோமா? பா என்னப்பா? எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஆ சிவா, ஆ பா இந்தா. பாப்பா எதுக்குப்பா அம்மா கொடுத்துட்டாங்கப்பா? பரவாயில்லப்பா, வச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. 2 பேரும் பத்திரமா இருக்கணும் என்ன? சரிங்கப்பா. வா வா. இல்லப்பா, 2 பேர் மட்டும் தனியா போறீங்கல்ல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ஹனிமூனுக்கு 2 பேர் தான் போவாங்க. கூட்டமாவா போக முடியும்? வேணும்னா சித்தியை கூட கூட்டிட்டு போகட்டும். என்ன ஜோக்காத்த? வேணும்னா இவளே அழைச்சிட்டு போங்க. காவேரி போனா அப்ப நானும் கூட போவேன். ஆமா. ஜனனி, இதுல பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். போற வழியில சாப்பிடுங்க. அம்மா, வேற என்னெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? இல்ல, பாக்ஸுக்குள்ள பணங்கின ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆள் கிட்ட அள்ளி கொடுத்திருப்பாங்க. உனக்கு கல்யாணமாகி ஹனிமூன் போகும்போது இதை விட அதிகமா தரேன். ஓ, அப்படி ஒண்ணு என் பொண்ணுக்கு இருக்கா? பெத்தவ மாதிரி பேசு. சிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு கல்யாணம் நடக்காதா என்ன? அண்ணே, விட்டா இவங்க நாள் முழுக்க அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட்டுன்னு கிளம்புங்க. ஏய், உனக்கு பேச்சு வர வர ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி போயிட்டு வரோம். சரி. சரிப்பா. சிவா, சிவா, ஏய், சிவா, சிவா. அண்ணா பாத்துங்க. பாத்துப்பா. ஐயோ, அண்ணா, பாத்து, பொறுமையா. வா. இது என்ன அபசகுனமா இருக்கு? விசாலாச்சி, தண்ணி குடு போ. ஏய், சரி. கால்ல தண்ணி காவேரி, பட்டுச்சா? தண்ணி எடு. சரிம்மா. என்னப்பா, பாத்து இல்லப்பா, போப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. அட, என்ன இது? நான் தான் கீழே பார்க்காம நடந்தேன். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி விடுப்பா. அபசகுணம் தான். இப்ப போற சிவா கண்டிப்பா திரும்ப வர மாட்டான். அதெல்லாம் சரி, தண்ணி குடி. இந்த சிவா, தண்ணி குடு. சிவா, ரொம்ப வேகமா போக வேண்டாம். ஆமாமா, மெதுவாவே போங்க. அப்பதானே சேர்ந்து ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். அப்படித்தானக்கா? மாமா, அத்தை, நாங்க போயிட்டு வரோம். பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரட்டுமாடா? பாய். வரோம். ஜனனி, சரிங்க. வரமா. இரு, ஒரு நிமிஷம். என்னங்க, நான் கோயில் வரைக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு அனுப்பி வச்சுட்டு வரட்டுமா? நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். நீ கூட போயிட்டு அனுப்பிட்டு வா. அக்கா, நானும் வரேன். தாஸ், நீ கார சரிக்கா. அத்தை போயிட்டு வர. போயிட்டு பாப்பா. வரேன் பாட்டி. வரேன் சிவா, வரேன். பாய். பாத்து பத்திரமா. பாய். ஆ என்ன இவங்களும் போறாங்க? சரி, நாமளும் போவோம். டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா. சரி.
பாய் அண்ணி. பாய். வா. டேய் வண்டிடுறா. என் பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. பேர் சொல்லுங்க. பேரு சிவா, திருவாதிரை சிவா நட்சத்திரம், மிதுன திருவாதிரை ராசி. நட்சத்திரம் நாமதேசியா. என் மருமக பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. ஜனனி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஜனனி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் நாமதேசியா. அம்மா தாயி, நீதான் இவங்க 2 பேருக்கும் துணையா இருக்கணும். தாயே, சிவா திரும்பி வரவே கூடாது. என்ன தைரியம் இருந்தா நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் நம்ப வச்சு தாலியும் கட்டிக்கிட்டு பொண்டாட்டியா வாழணும்னு நினைக்கிறா. இவ என்னை விட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கே. இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா சிவாவை பழி வாங்கணும். நான் நினைக்கிறது நடந்தாகணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். சாமி, இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது, நான் தேர்ந்தெடுத்தது இல்லை. நான் உண்மையான ஜனனியும் இல்லை. இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்சா அவரை கண்ணை என்னால பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்குள்ள என் உயிரை எடுத்துற சாமி. அம்மா தாயே, என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஜனனி எப்பவும் என் கூட சந்தோஷமா இருக்கணும். அம்மா தாயே, துளசியை மன்னிச்சு அவ வாழ்க்கை முழுக்க ஜனனியா சந்தோஷமா வாழணுமா. போலாம். வாங்க. வாங்க. வா. சிவா, ஆ? சென்னையிலே தங்குங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம். சென்னையா? அம்மா, நாங்க மலேசியா போறோம்மா. சென்னையில பிளானே இல்லை. அக்கா, அவரு உங்களை கிண்டல் பண்றாருக்கா. மலேசியா போக பாஸ்போர்ட் விசா தான் வேணாமா? ஜனனிக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா அவங்க பிறந்ததே மலேசியா. இல்ல ஜனனி. சரி சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. போலாம். இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. கிராமத்து எல்லையை தாண்டாத, அது உனக்கு நல்லதில்லை. உன்னை காத்து நிற்கிற கடவுளோட கட்டளை அது. நீ எங்கேயும் போகாத. நாங்க கிளம்பியாச்சு. போகாத, அது உனக்கு நல்லதில்லை. என்ன துளசி, என்னாச்சு என்னாச்சு? இல்ல சித்தி, எங்கேயும் போக வேண்டான்னு சாமியார் சொல்றாரு. இந்த பாரு, விளையாடாம வா. ஹனிமூனுக்கு போகணுன்னு கிளம்பி வந்துட்டீங்க. எதையாவது சொல்லிட்டு இருக்காது, உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ போயிட்டு ஆகணும், வா. போகாத. இதை பாரு, அங்கே பார்க்காத.
இந்த மாதிரிப்பட்டவங்க தான் எதையாவது சொல்லி காசு பறிக்க பார்ப்பாங்க. வா சித்தி வான்னு சொல்கிறேன்ல. இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா உங்களை தான் வர முடிஞ்சது. வாமா. டேய் என்னடா அது போயிட்டு வரலாமான்னு சொல்லு. எப்ப பாரு அவன் சரியா தான் சொல்றான். சரிம்மா. ஜனனி போயிட்டு வரலாமா? ம் வரோம்மா. சாமி தான் கும்பிட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன, நல்லபடியாக போயிட்டு வாங்க. அத்தை அப்ப நாங்க போயிட்டு வரோம். ம் சித்தி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ம் சிவா, ஜனனி 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஹனிமூன் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ம் சரி. சரிம்மா வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணி. வேணாண்டா, அப்பா வருவாரு, நான் அவர் கூட போய்ப்பேன். நீங்க கிளம்புங்க. ஷியோரா? ஆ சரிம்மா நான் கிளம்புறோம். வரேம்மா. வா ஜனனி, வாங்க. போலாம். வரோம்மா. அண்ணே ஏண்ணா லேட் பண்ணுறாங்க? போய் கேட்டு வரியா? ஆ சரிண்ணே. டேய் ஆ முட்டாள், பேசாம உட்கார்றா. சரிண்ணே. டேய் வண்டிடுறா. சரிண்ணே. எப்படி ஜனனி, ரிசார்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிவா செலக்ஷன் ஆச்சு, நல்லா தான் இருக்கும். என் செலெக்ஷனே நீ தான். வா போலாம். லக்கேஜ் எல்லாம் அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. ஹாய் மேம். Hi, sir. சிவாங்கிற பேரில் ரூம் புக் பண்ணி. Yes, sir.
இந்தாங்க சார் ரூம் கீ. தேங்க்யூ. சார் ஓகே ஓகே 205. ஓகே மேடம். போலாமா? முதல்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடுவோம். சரி வாங்க போலாம். டேய் வண்டி எடு. டேய் நாம் இங்கே தான் தங்க போகிறோம், புரியுதா? சரிண்ணே. இங்கே ஸ்டே பண்ணி சான்ஸ் கிடைக்கும்போது சிவாவை போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். என்ன? சரிண்ணே. வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வா.